தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் அற்புதராயிருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிறவர், நன்மைகளை செய்கிறவர், உன்னதர், உயர்ந்தவர். அவரை நாம் ஆராதிப்போம். அற்புதர், அற்புதர், அற்புதர் என்று நம் நல்ல தெய்வத்தை துதித்து நாம் பாடுவோம். ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord Jesus.
உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, மரியே வாழ்க தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலுமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அல்லது இறை வார்த்தை வழிபாட்டினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அன்பிற்குரிய பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறான இன்று இறை இரக்கத்தின் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவாமையை நாம் அடைய இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டிய வழிதான் இரக்கம். இரவாமையை நாம் அடைய இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டிய வழிதான் இரக்கம். இறுதி நாள் தீர்ப்பின் போது நீங்க எவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்ணீங்க, நீங்க எவ்வளவு நேரம் தொலைக்காட்சி பார்த்தீங்க, நீங்க எவ்வளவு நேரம் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டீங்க, நீங்க எவ்வளவு நேரம் நேரலையிலையும் அலைவரிசையிலையும் செலவு செய்தீங்க, அல்லது தகாத காட்சிகளை நீங்க அந்த போன்ல பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட போவது கிடையாதுங்க. இறுதி நாள்ல நீங்க பிளிப்கார்ட்ல, அமேசான்ல, மீசோல, ஸ்விக்கில, சொமாட்டோல இதுல எல்லாம் நீங்க எவ்வளவு ஆர்டர் பண்ணி வாங்கி வாங்கி குமிச்சு வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறது கிடையாதுங்க. இறுதி நாள்ல 2 சக்கர வாகனத்துல அல்லது 4 சக்கர வாகனத்துல, ரயில்ல, விமானத்துல நீங்க எவ்வளவு தூரம் பயணம் போனீங்க, நீங்க எவ்வளவு தூரம் உலகத்தை சுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்க போவது கிடையாதுங்க. உங்க வீட்டு விழாக்கள்ல திருமணம், காதணி, வளைகாப்பு அல்லது புதுநன்மை, குருத்துவம், முதல் நன்றி திருப்பலி, இந்த நாட்கள்ல நீ எவ்வளவு பேனர் வச்ச, நீ எவ்வளவு வெடி வெடிச்ச, நீ எவ்வளவு நகை போட்ட, நீ எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்ட, நீ எவ்வளவு தூரம் ஆடம்பரமா செலவு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க போறது கிடையாதுங்க. எவ்வளவு பிரம்மாண்டமா கோவிலை கட்டுன, அந்த கோவில்ல எவ்வளவு பிரம்மாண்டமா ஆடம்பரமா தேர் இழுத்த, திருவிழா கொண்டாடின, வான வேடிக்கைய வெடிச்ச அப்படின்னு சொல்லி கடவுள் இறுதி நாளில் கேட்க போறது கிடையாதுங்க. எவ்வளவு படிச்ச, எவ்வளவு சொத்து சேர்த்த, நகை, பணம், நிலமெல்லாம் எவ்வளவு சேர்த்து வச்ச அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்க போறது கிடையாதுங்க. இறுதி நாள்ல நீ எவ்வளவு சரக்கு குடிச்ச, நீ எவ்வளவு கஞ்சா புகைச்ச, நீ எவ்வளவு பீடி சிகரெட்டு குடிச்ச அப்படின்னு சொல்லியும் கடவுள் கேட்க போறது கிடையவே கிடையாதுங்க. ஆம், நான் இப்ப சொன்ன மேற்கூறியவற்றில் நிறைய இந்த உலக வாழ்விற்கும் மறு உலக வாழ்விற்கும் நமக்கு அவசியமற்றது. மறு உலக வாழ்வையும் இவ்வுலக வாழ்வையும் கெடுப்பவைதான் நான் சொன்ன நிறைய காரியங்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, மறு உலக வாழ்விலே நாம் இறைவனை காண்பதற்கு கடவுள் கேட்க போற ஒரே கேள்வி ஒண்ணு மட்டும்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் இறைவனை மனிதரில் கண்டோம் அப்படிங்கிறது தாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தியில நம்ம வாசிக்க கேட்போம், இறுதி நாள் தீர்வையின் போது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நிறைய பேர் பிரித்து வைக்கப்படுவார்கள். அவங்கள்ட்ட கடவுள் கேட்பாரு, நான் பசியா இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தியா? நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தியா? நான் சிறையில இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தியா? நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன்,
எனக்கு ஏதாவது உதவி செய்ய நீ முன் வந்தியா அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் இயேசு கிறிஸ்து கேட்க போவதாக சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுளை மனிதரில் பார்க்காத நாம இறந்தும் இரவாமையை அடைய முடியாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஒரு குவளை நீர் கொடுத்து உதவ முடியாத நாம கருணை கண் கொண்ட கடவுளை பார்க்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் ஒருவேளை உணவு கொடுப்பதற்கு பெரிய டாடா பிர்லாவா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அம்பானியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்களும் நானும் தவித்த வாய்க்கு தண்ணி கொடுப்பதற்கு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலினுடைய பிள்ளைகளாகவோ அல்லது நம்ம பெரிய பண வசதி படைத்த பெரிய முதலாளிகளாகவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒருத்தரை போய் பார்த்து ஆறுதலான வார்த்தைகளை பேசுவதற்கு நீங்களும் நானும் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாதுங்க. அன்பிற்குரியவர்களே, இது எல்லாம் செய்வதற்கு சின்ன மனசு போதுங்க. சின்ன மனசு. என்ன மனசு தெரியுமா? அவரும் மனுஷன், நானும் மனுஷன், அவரும் என்னை போன்றவர் தான், நானும் அவரை போன்றவர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனசு போதுங்க. ஆனா அதுதானே நம்ம கிட்ட இருக்க மாட்டேங்குது. அன்பிற்குரிய நம்மில் சிலர் இரக்கம் காட்டுவதற்கு பெரு வெள்ளம் எப்படா வரும், நல்லா மழை பெஞ்சு நிறைய பேர் எப்படி வீடு இடிஞ்சு போய் விடும், அவங்க எல்லாரும் எப்ப கஷ்டப்பட போறாங்க, அதே போல நிலநடுக்கத்தினால தங்களுடைய உடைமைகளை இழந்து போய் தவிக்க போறாங்க, அல்லது சுனாமி வந்து அவருடைய வாழ்க்கையை அழிக்க போகிறது அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நடந்தாதான் நான் கொண்டு போய் இரக்கத்தை காட்டுவேன், இதெல்லாம் நடந்தாதான் என்னுடைய பணத்தை நான் கொடுப்பேன், இதெல்லாம் நடந்தாதான் அவங்களுக்கு நான் உணவு கொடுப்பேன், இதெல்லாம் நடந்தாதான் நான் தண்ணீர் கொடுப்பேன், மெழுகுதிரி கொடுப்பேன், போர்வையை கொடுப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாளுக்காக அவர்கள் அவதிப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற அந்த ஒரு நாளுக்காக நம்மில் பல பேர் காத்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் இயற்கை பேரிடர்கள் எப்போது வரும், அல்லது செயற்கை பேரிடர்கள் எப்போது வரும், அல்லது இந்த போர் மாதிரியான சூழல்கள் எப்போது வரும், அப்போதைக்கு கஷ்டப்படுவாங்க, அப்போதைக்கு போய் நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு நம்ம அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி காத்து கொண்டிருக்கின்ற நாம சொந்த வீட்டில் பட்டினியோடு கேட்பாரற்று கிடக்கின்ற நம்முடைய தாய் தந்தையரையும் மாமனார் மாமியாரையும் அண்ணன் தம்பிகளையும் அக்கா தங்கைகளையும் தவிக்க விட்டு கொண்டிருக்கிறோம். ஏமாற்றி சொத்துக்களை அபகரித்து கொண்டு செத்த பிணமாக அவர்களை அலைய விட்டு ஆலயத்திற்கு சென்று அன்னதானம் செய்வதாலும், ஆலயத்திற்கு சென்று காணிக்கை கொடுப்பதனாலும், ஆலயத்திற்கு சென்று கரங்களை விரித்து ஜெபிப்பதனாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாதுங்க. முதல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு நாம இரக்கத்தோடு இருக்க முற்படணும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டப்படுகின்ற நம்முடைய பெற்றோருக்கு, கஷ்டப்படுகின்ற நம்முடைய மாமனார் மாமியாருக்கு, கஷ்டப்படுகின்ற நம்முடைய அண்ணன் தம்பிகளுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, உடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல இங்க இரக்கத்தோடு இருக்கிறதற்கு நம்ம முயற்சி செய்யணுங்க. இதைத்தான் கடவுளும் விரும்புகிறார். கொழுத்து கிடக்கும் நம்மில் பலர் உணர்வதில்லை, கொடுக்கும் போதுதான் இறைவனும் கொடுப்பான் என்று. கொழுத்து கிடக்கும் நம்மில் பலர் உணர்வதில்லை, கொடுக்கும் போதுதான் இறைவன் நமக்கும் கொடுப்பான் என்று. இல்லாதவருக்கு முதலில் நம் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் அன்பு, பாசம், இரக்கம், நீதி கிடைக்க பெறாதவருக்கு இறங்கும் போதுதான் இறைவனும் நம் குடும்பத்திற்காக இறங்குவார். அன்பிற்குரியவர்களே, காயத்தோடு தான் இறைமகன் இயேசு எல்லோருக்கும் இறங்கினார். இரக்கத்தோடு அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கிறார். நாமும் காயங்கள் பட்டாலும் இரக்கத்தோடு வாழ அருள் வேண்டுவோம். ஜெபிப்போம். வல்லமிக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை சிலுவையில் அறைந்தோருக்கும், உம்முடைய கரங்களில் அந்த ஆணிகளால் துளைத்தோருக்கும், உம்மை எள்ளி நகையாடியோருக்கும் ஆண்டவரே நீர் இரக்கத்தை கொடுத்தீர். எண்ணற்ற பேர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று ஜெபித்த போது அவருடைய நம்பிக்கையை கண்டு அவர்களுக்கு இரக்கத்தை கொடுத்து ஆண்டவரே அவருடைய வாழ்வில் இருந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் நீர் நீக்கினீர். அதே போல இதோ இவ்வேளையில் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உம்முடைய அந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற வேண்டல்களுக்கு கனிவோடு நீர் செவி சாய்ப்பீராக. ஆண்டவரே, நீர் இரக்கம் கொண்டு அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா வேதனைகளையும், எல்லா கஷ்டங்களையும், அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தீங்குகளையும் நீர் அகற்றி இறைவா ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கத்திலே அவர்கள் மகிழ்ச்சி காணும்படியாக செய்தருள்வீராக. மேலுமாக இரக்கம் நிறைந்த உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நாங்களும் பிறருக்கு இரக்கம் காட்டி இரவாமையை பெற்றுக்கொள்ளவும்,
இரக்கம் காட்டி இன்னும் அதிகமாய் நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் துணை புரிவீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதமானது ஒவ்வொரு பிள்ளையோடும் இருக்கும்படியாய் உம்மிடம் வேண்டுகின்றேன். நல்ல தந்தையே, ஆமென். யோவானர் செய்தி முதல் அதிகாரம் தயவு செய்து எடுத்து வாசிங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்கம்மா. யோவானர் செய்தி 1ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனம். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலன், கபடற்றவன் என்று அவனை குறித்து கூறினார். ஆண்டவர் சொன்னார், இவன் எப்படிப்பட்ட ஆளு? உண்மையானவன், கபடற்றவன். பக்கத்தில் கை கொடுத்துக்கிறங்க. உண்மை இருக்கா? கபடம் இல்லாமல் இருக்கமா? பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு உண்மையான மனுஷனா இல்லையா? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு யோசேப்பும் புதிய ஏற்பாட்டு யோசேப்பு ரெண்டு பேருமே யார் தான்? உண்மையானவர்கள். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு போத்திபார் வீட்டில் எப்படி இருந்தார்? உண்மையா இருந்தார். அந்த அம்மா அவரை டார்ச்சர் பண்ணுது. நான் சொல்ற மாதிரி கேளு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வெளியே தெரியவே தெரியாது அப்படின்னு ரொம்ப ரகசியமா டெய்லி தொந்தரவு பண்ணுது. ஆனா அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? இந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பும் என்கிட்ட இருக்கு, உன்னையே தவிர. நீ யாரு? என் எஜமானுடைய மனைவி, உன் மேல எனக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளோ ஞானமாக இருக்கார் பாருங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே திரும்பவும் டார்ச்சர் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ என்ன பண்ணாலும் சரி என் ஆண்டவருக்கு விரோதமான எப்படி பாவம் செய்வன்னு அவர் ஆடையை விட்டுட்டு ஓடுறதுக்கு தயாராகிட்டார். அவரை தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தானியேலை பாருங்க, தானியேலோடு இருந்த மற்ற கண்காணிகள் எல்லாம் அநியாயம் பண்றவனா இருந்தான், அட்டூழியம் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன். ஆனா தானியேலை பாருங்க, தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையா இருந்தான், ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தானியேலால சொல்ல முடிஞ்சது, என் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை தம் தூதரை அனுப்பி கட்டி போட்டார். அந்த தானியேலை தான் ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையாக வாழ்வோம் என்றால், உண்மையா இருப்போம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது ஒரு நாளும் தள்ளி போகாது. ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் எடுத்து வாசிங்க. 26. மனிதன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இளைப்பானானில் அவனுக்கு கிடைக்கும் அவன் தன் வாழ்வுக்கு ஈடாக எதை? இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள வாழ்கிற ஜனங்கள் உண்மையை இழந்து பாவத்துக்கு கையளிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையா இருந்தா உன் வாழ்க்கையை சம்பாதிப்ப. அல்லேலூயா. உலகம் முழுவதும் எல்லாம் எனக்கு சொந்தமாக்கிட்டானோ என் ஆத்மாவை நான் இழந்துட்டான், அதனால எந்த பிரயோஜனமும். உலகத்தில் 100 டன் தங்கம் வச்சிருக்கலாம், நீங்க உலக பணக்கார வரிசையில் முதல் வரிசையில் நீங்க இருக்கலாம். ஆனால் உசுறு போயிட்டுனா இந்த உலகத்தில் உள்ள எதுவும் உங்களுக்கு சொந்தமா? எதையாவது வைத்து ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்கள் உங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட வேணும். நீங்கள் உயர்வை காண வேண்டும் என்றால் நீங்கள் உண்மைக்கு சான்று பகரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். உண்மைக்கு சான்று பகர்கிற இயேசுவிடத்தில் வா. உண்மைக்கு சான்று பகர தெய்வத்திடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இந்த தெய்வம் உன்னை உண்மைக்கு சான்று பகர உன்னை அழைக்கிறார், உன்னை உயர்த்துவார். ஆமென்.